ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்ஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மதி செஞ்ச ஒரு விஷயம் இன்றைக்கி எல்லாரையுமே ஆச்சரியத்தில் விளைவிச்சிடுச்சு. அப்படி தான் அவங்க ஒரு விஷயம் செஞ்சாங்க. இதுதான் சமைச்சு கொடுப்போம், நீங்கள் இது தான் சாப்பிடணும், உங்கள் இஷ்டத்துக்கு ஹோட்டல் மாதிரி ஆர்டர் செஞ்சு வேலை வாங்க முடியாது அப்படின்றத மதி இன்றைக்கி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் நேரம் பட்னி போட்ட உடனே எங்கே மயங்கி விழுந்துருவோன்ற பயத்தில் ரொம்ப பிபி லோவான உடனே தேவிகமாக எல்லாத்தையும் சாப்பிட்டே முடிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு மதி ஒரு விஷயம் செஞ்சாங்க, சட்னி அரைக்காமல். ஸோ போகும்போது மலர் என்னமோ செஞ்சு வச்சுட்டு போகிறேன்னு தான் சொன்னாங்க. ஆனால் மதி நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் தான் செய்ய முடியும், இதுக்கு மேலேயும் வீட்டில் இருக்கிறவங்க வேலை செய்ய முடியாது, ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி முகத்தில் அடித்த மாதிரி சட்னி செய்யாமலே சாப்பிட வச்சுட்டாங்க. இது மலருக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. அடுத்து காஃபி கேட்டாங்களே, போயிட்டு திரும்பவும் காஃபின்னு கேட்கறதுக்குள்ளே நம்ம போய் டிகாஷன் ரெடியாக இருக்குது, காஃபி போடலான்னு சொல்லிட்டு காஃபி போடுறதுக்காக போய் பால் காய வச்சிட்ருக்காங்க. பாக்யராஜும் வராரு. பாக்யராஜ் வந்ததுக்கப்புறமா தட்டை எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சுட்டு மலரு அப்படின்றாங்க. ஏங்க என்னங்க இது ஆச்சரியம், இத்தனை நாளில் நான் வந்த இத்தனை வருஷத்தில் ஒரு நாள் கூட சட்னி இல்லாமல் சாப்பிட்டதே கிடையாது. செய்யாமல் மறந்துட்டுனா கூட அடிக்க பிடிக்க செஞ்சு 10 நிமிஷம் லேட்டானால் கூட செய்ய சொல்லி சாப்பிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி மதி 1/4 மணி நேரம் சட்னி இல்லாமல் பட்னியாக போட்ட உடனே சட்னியை பாரு ஒன்றை பாரு வயிற்றுக்கு சாப்பாடு போனால் போதும்னு சாப்பிட்டு முடிச்சுட்டாங்களே, என்னங்க இதெல்லாம். அப்போது மதி சொன்னதெல்லாம் உண்மைதானா? நான் என்ன இழிச்சு வாய்ச்சிங்களாங்க? என்னை சும்மா மிரட்டி வேலை வாங்கிட்டு இருந்தது இவ்வளோ நாளாக. அப்போது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன்றத மதி புரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு விஷயத்த செஞ்சு அதை புரியவும் வச்சிட்டா எனக்கு. இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றாங்க. உண்மையிலே மலர், எனக்கே இது ஆச்சரியமாக தான் இருக்குது. அம்மா அப்பா இப்படி நடந்துப்பாங்கன்னு நானே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சட்னி இல்லாததுனால அப்படியே வேகமாக சாப்பிட்டுட்டாங்க. ஹோட்டலில் போய் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆயிருக்கும் ஹோட்டலில் போய் வாங்கிட்டு வரதுக்கு. அது வரைக்கும் அப்பாவும் அம்மாவும் எப்படி தான் பசி தாங்கியிருப்பாங்களோ தெரியல. அதுக்கப்புறம் 5 நிமிஷத்தில் எப்படி சாப்பிட்டு முடித்தாங்க பார்த்தீங்களா அப்படின்னு தான் இங்கே இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கவும், அடுத்து 10 நிமிஷம் கூட ஆகலை, மலர் காஃபின்றாங்க. தத்த ரெடி அப்படின்னு சொல்லிட்டு மலர் உடனே டிகாஷனில் பாலை ஊற்றி கலக்கி சக்கரை போட்டு 2 பேருக்கும் காஃபி எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களும் சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுட்டு அப்போ தான் ஒரு காஃபி குடிக்கிறாங்க. இப்போ தான் போன உசரை திரும்பி வந்த மாதிரி இருக்குது. ஏங்க என்னங்க சோறு போடாமல் நம்மளை பட்னியாகவே கொண்டுடுவா போல இருக்கே அப்படின்றாங்க. என்னம்மா உனக்கு பிறந்த நாள்னா எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு கோயிலுக்கு போகக்கூடாதா? எப்படியாம்மா அவகிட்ட விட்டுட்டு போவேன்? பாத்தியா என்ன பண்ணி வச்சுருக்கான்னு? உனக்கே தெரியாதா நான் சட்னி இல்லாமல் சாப்பிட மாட்டேன்னு? ஏம்மா அப்படின்றாங்க. மாமா நான் சட்னி அரைச்சிட்டு போகிறேன்னு தான் சொன்னேன், மதி தான் நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னதுனால நானும் போயிட்டேன். மதி இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி பார்க்கல அப்படின்றாங்க. சாமி இன்னொரு நாளைக்கு அவளை சமைக்க மட்டும் சொல்லிடாத, அவ்வளோதான் எங்களை கொன்னுடுவா அப்படின்னு அவங்க அத்தை சொல்லிட்டுருக்காங்க. சரி அத்தை, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. அத்தை இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள் இல்லை, மதியத்துக்கு வடை பாயசத்தோட விருந்து சமைக்கட்டுமா அப்படின்றாங்க. சரி சாமி, இப்போவே வெறும் சாம்பாரையும் இட்லியும் சாப்பிட்டோம், மதியத்துக்காச்சு நல்லா வயிறு முட்டை நிறைய சாப்பிட்றோம் அப்படின்றாங்க அவங்களுடைய அத்தையும் மாமாவும். சரி அப்படின்னு சொல்லிட்டு மலரும் போயிட்டு சமைக்கிறதுக்காக போயிடுறாங்க. அப்புறம் தான் பாக்கியராஜுக்கு இருக்கிற சாம்பாரையும் இட்லியையும் கட்டி கொடுத்துட்டு, சரி மலர் நான் போயிட்டு வரேன் அப்படின்றாங்க. ஏங்க மதியத்துக்கு வடை பாயசத்தோட விருந்து சமைக்க போகிறேன், உங்களுக்கு கொடுத்து விடவா அப்படின்றாங்க. எதுக்கு மலர், உனக்கு தேவையில்லாமல் சிரமம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. இல்லைங்க உங்களுக்கு காலையில் டிஃபன் மட்டும்தான் வச்சுருக்கிறேன், மதியத்துக்கு லஞ்சு நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் போங்க, எப்படியும் பாப்பாவை கூட்டிகிட்டு வர போகணும்ல, அப்படியே நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பாக்கியராஜும் கிளம்புறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா வடை பாயாசம் உளுந்த வடை அது மட்டும் இல்லாமல் சாம்பார் சட்னி செய்யாமல் சாதம் நல்லா சுட சாதம் வச்சு ரசம் வச்சு கூட்டு பொரியல் ஸ்வீட்டெல்லாம் கேசரி நிறைய பார்த்திங்க அப்படின்னா ஒத்தாலாக செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் சமைச்சு முடித்த கையோடு அதை சாப்பிடுவீங்க வாங்க அப்படின்றாங்க. வரான் அப்படின்னு எல்லாத்தையும் அவங்க ரெடியாக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ மலர மாதிரி யாராலையும் வேலை செய்ய முடியாது அப்படின்றது ஒன்று உண்மையிலேயே ஒரு சாத்தியம் அல்லாத ஒரு விஷயந்தான். அவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ரெடியாக செஞ்சு வச்சதுக்கப்புறம் தான் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு சாப்பாடு ரெடியான உடனே டக்குன்னு பரிமாடுவாங்க, எடுத்து எல்லோரும் சாப்பிடுவாங்க. அப்படி தான் இப்போவும் எல்லாருமே சாப்பிட்றாங்க. அத்தை நான் சுரேஷ்க்கும் அவருக்கும் மதியம் லஞ்ச் கட்டி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க. சரி போயிட்டு சீக்கிரமா அப்படின்றாங்க. சரி அத்தை
கொடுத்துட்டு அப்படியே பாப்பாவையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு இவங்களுக்கு இன்னொரு சைடு கேரியர் கட்டி வச்சிட்ருக்காங்க. ஸ்ருதியும் ஸோ இவங்களுடைய அத்தையும் மாமாவும் உட்காந்து சாப்பிட்டுட்டு சாப்பாடு நல்லா இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நிறைய சாப்பிட்றாங்க. மாமா உங்களுக்கு ஸ்வீட் எல்லாம் அதிகமாக வேணாம், கொஞ்சம் கொஞ்சமே வச்சுருக்குறேன், சுகர் பிபி இருக்கிறதுனால அப்படின்றாங்க. சரி சரி நீ இத்தனை ஐட்டம் சமைச்சிருந்தல, இதுவே வயிறு ஃபுல்லாகிடுச்சு போதும் அப்படின்றாங்க. சரின்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களும் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறாங்க. வீட்டில் இதுக்கு அடுத்து எந்த வேலையும் கிடையாது. மலர் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு திரும்பவும் க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ அவங்க அறக்க பறக்க 4 வாய் சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா கிளம்பி பாக்கியராஜுக்கு சாப்பாடு சுரேஷுக்கும் கொண்டு போகிறாங்க. நேராக வந்து ஆட்டோ பிடிச்சி சுரேஷ்க்கு ஸ்டேஷனுக்கு போயிட்டு சுரேஷ்க்கு கால் பண்ணுறாங்க. அண்ணி சொல்லுங்கள் அண்ணி, என்ன நீ இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. சுரேஷ் வெளியில் வரியா, நான் வெளியில் தான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டாங்க. வெளியிலையா, இதோ வரேன் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு சார் ஒரு 2 மினிட்ஸ் வெளியில் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெளியில் வராரு. என்ன அண்ணி நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை சுரேஷ், சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன் இந்தா அப்படின்றாங்க. என்ன நீ இது கேரியரு இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றாங்க. இது கம்மி சுரேஷ், இதுக்கு மேலேயும் டிஃபன் கேரியர் உனக்கு கொண்டு வர முடியாதுன்றதுனால கம்மியாக தான் கொண்டு வந்திருக்கிறேன், மற்றதெல்லாம் நைட்டுக்கு வந்து சாப்பிடுவேன், இருக்கிறத இப்போதைக்கு சாப்பிடு அப்படின்றாங்க. அண்ணி அப்புறம் ஹாப்பி பர்த்டே அண்ணி அப்படின்றாங்க. தேங்க்ஸ் சுரேஷ் அப்படின்றாங்க. சரி நீ போய் வயிறார சாப்பிடு, காலையிலே வீட்டில் பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு, அத்தையும் மாமாவும் வந்த உடனே சொன்னாங்க, இப்போ நல்லா சாப்பிடுன்னு அப்படின்றாங்க. ஏன் நீ அவள் அப்படி இருக்கா, நீங்களாச்சும் கொஞ்சம் சொல்லலாம்ல, உங்களுக்கே நல்லா தெரியும் அப்போ சட்னி இல்லாமல் சாப்பிட மாட்டாங்கன்னு. ஒரு 10 நிமிஷம் அந்த சட்னி அரைக்கிறதுக்கு அவளுக்கு எவ்வளோ நேரம் ஆகிட போதும், சாம்பார் இட்லி இது மட்டும் பண்ணி வச்சுட்டா போதுங்களா, அட்லீஸ்ட் சட்னி தானே, வேறு ஏதாச்சும் அவகிட்ட பெருசாவா லிஸ்ட் கேட்டாங்க, அது கூட செய்யாமல் வீட்டில் காலையில் அப்பாவும் அம்மாவும் சாப்பிடாமே போயிட்டாங்க, எப்படி இருக்காங்க அண்ணி, அதுக்கப்புறம் நான் டியூட்டிக்கு வேறு கிளம்பி வந்துட்டேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஓகே தான் சுரேஷ், எந்த பிரச்சனையும் இல்லை, மதியம் அப்படி தான் என்ன மாதிரியே எல்லாரும் இருந்துருவாங்களா, மதியம் ஒன்றும் அப்படி சமைச்சு பழகினவா கிடையாது, இப்போ தானே நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறா, அவளாச்சு என்னுடைய பிறந்த நாள்னு என்னை புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் போய் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ரெஸ்ட் எடுங்க, நான் சமைக்கிறேன்னு சமைக்கிறதுக்கு போனால், ஆனால் அத்தை அது கூட செய்யலைல்ல, நானே எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு அறக்க பறக்க ஓடி இருக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கணும்னு அவன் நினச்சிருக்கிறா, அதனால தான் அவள் செய்யணும்னு நினச்சி சாம்பாரும் சட்னியும் செஞ்சுருக்கா, அதுக்கு மேலே அவளாலையும் முடியல, ஒரு நாளைக்கு நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ருக்கலாம்ல, எதுக்கு தேவையில்லாமல் சண்டை போடுறீங்க நீங்களும் அப்படின்றாங்க. இல்லை இங்கே பாருங்க அண்ணி, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை நீ, அப்பாவுக்காக தானே, நான் எதுவுமே பேசலையே, சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு வந்துட்டேன், அப்பாவுக்காக கொஞ்சமாக சட்னி அரைச்சிக்கலாம்லான்னு தான் கேட்டான் நீ அப்படின்றாங்க. விடு சுரேஷ், மதி போக போக புரிஞ்சுப்பா, நீ விடு, அதுக்கப்புறம் அத்தையும் மாமாவும் அந்த சாம்பார் சட்னியை தான் சாப்பிட்டாங்க, அதாவது சாம்பாரையும் இட்லியும் தான் சாப்பிட்டாங்க, சட்னி இல்லாமலே தெரியுமா அப்படின்ற மாதிரி மலர் சொல்லவும், நிஜமாவா அண்ணின்னு சுரேஷ்க்கு இது ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்ணனுக்கு கேரியர் கொடுக்கணும், நேரம் ஆகுது, நான் வர சுரேஷ்னு ஆட்டோ பிடிச்சி திரும்பவும் வந்து அந்த ஆட்டோவில் ஏறி போயிடுறாங்க. இன்னொரு சைடு சுரேஷ் கேரியர் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாரு. ஸ்டேஷனில் இருக்கிற எல்லாருமே என்னப்பா கேரியர் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. ஆமாம் அண்ணி கொடுத்து விட்டுட்டு போகிறாங்க, அன்னைக்கு நீங்கள் பிறந்த நாள் அதான் ஸ்பெஷலாக ஏதாச்சும் செஞ்சுருப்பாங்க போல இருக்குது அப்படின்றாங்க. ஓ அப்படியா அப்படின்றாங்க. சரி நாங்களும் ஷேர் பண்ணிக்கலாமா அப்படின்றாங்க. கண்டிப்பாக ஷோர் அப்படின்றாங்க. சரி எல்லோரும் உட்காந்து சாப்பிடலான்னு சாப்பிட்டுட்ருக்காங்க. இன்னொரு சைடு பேங்க்குக்கு போயிட்டு அப்படி தான் அவங்களுக்கும் கால் பண்ணி பாக்கியராஜா வெளியில் வர சொன்னதுக்கப்புறமா என்ன மலர் நீ அவ்வளோ தூரம் சொல்லியும் கேட்கலையா அப்படின்ட்டாங்க. ஏங்க காலையில் கேரியரை கொண்டு வாங்க இந்தாங்க பிடிங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு வந்து லஞ்ச் பேக்கை கொடுத்துட்டு ஸோ டிஃபன் பேக் கொடுத்துட்டு லஞ்ச் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு. என்ன மலர் இவ்வளோ செஞ்சியா அப்படின்றாங்க. ஆமாங்க அப்படின்னு. எதுக்கு மலர் சிரமம் அப்படின்னு. ஏங்க வழக்கம் ஃபுல்லாக நார்மலான நாள்லேயே விருந்து போல் நிறைய சமைக்கிறேன், இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள், இன்றைக்கி ஒரு நாள் நான் ஸ்பெஷலாக சமைக்கலைன்னா எப்படி, அதாங்க அப்படின்றாங்க. சரி மலர் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க. எதுக்குங்க தேங்க்ஸ், சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நான் வரட்டுமா அப்படின்னு மலர்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்புறாங்க. மலர் ஈவினிங் ரெடியாக இரு, நம்ம வெளியில் போகலாம் என்ன அப்படின்றாங்க. ஏங்க உண்மையிலேவா அப்படின்னு. மலர் என்ன உனக்கு கொடுத்தா சொன்ன வாக்கை நான் காப்பாற்றுவேன், நான் சொன்னேன்ல கண்டிப்பாக நான் வரேன், நீ கவலைப்படாமல் சீக்கிரமாக ரெடி ஆகிடு அப்படின்னு பாக்கியராஜ் சொல்லிவிட்டு மலரும் வந்து வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஆட்டோ பிடிச்சி போகிற வழியிலே பாப்பாவையும் கூட்டிகிட்டு பாப்பாவுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னைக்கு உனக்கு பர்த்டே இல்லை, கேக்லாம் கட் பண்ணுவோமா அப்படின்னு தான் ஜாலியாக பேசிட்டு போயிட்டுருக்காங்க. இவ்வளோ நாளில் எப்போமா நம்ம கேக் கட் பண்ணியிருக்கிறோம், இப்போ புதுசாக கட் பண்ணுறதுக்கு சொல்லு, அதெல்லாம் நடக்காத ஒரு விஷயம் அம்மோ, இதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாதவா அப்படின்னு பாப்பா கூட பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. இன்னொரு சைடு வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவங்களுடைய
அம்மா கால் பண்ணி பிறந்தநாள் அப்படின்றதுனால கோயிலுக்கு போனியா, சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, ஏது பண்ணுறன்னு விசாரிச்சிட்ருக்காங்க. மலரும் அவங்கக்கிட்ட பேசிகிட்ருக்காங்க. அடுத்து வந்து வழக்கம் போல் தான் அவங்க அத்தையும் மாமாவும் மலர் சாப்பாடு இன்றைக்கி நல்லா இருந்துச்சு மலர், அந்த பாயாசம் கொஞ்சம் செஞ்சு இன்னும் கொஞ்சம் கொடுக்குறியா அப்படின்றாங்க. அத்தை உங்களுக்கு ஏற்கனவே சுகர் அதிகமாக இருக்குது, வேண்டாம் அத்தை போதும் அப்படின்றாங்க. ஒரு நாளைக்கு தானம்மா கொடு அப்படின்றாங்க. அத்தை இதுவே ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி நிறைய டிஷ் சாப்பிட்ருக்கீங்க, இதெல்லாமே உங்களுக்கு ஜீரணம் ஆகாமல் செட் ஆகாமல் போயிடும், நீங்கள் இன்னும் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு பிரச்சனை ஆகிடும், அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்ற மாதிரி, வேண்டாம் அத்தை சாப்பாடு கூட அதிகமாக சாப்பிடக்கூடாது, கம்மியாக தான் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி தான் மலர் சொல்லிகிட்ருக்காங்க. ஒரே நாளைக்கு மலர் அப்படின்றதுனால சரின்னு திரும்பவும் மலர் பாயசம் ஊற்றிட்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்களுடைய மாமா கூட எனக்கும் வேணும்னு கேட்குறாரு, அவங்களுக்குமே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாப்பா கூட விளையாடிட்டு இருக்கிற வேலையெல்லாம் மலர் செஞ்சிட்ருக்காங்க. மதியம் ஈவினிங்காக காலேஜ் முடிச்சுட்டு சுற்றி வீட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வராங்க. வந்ததுக்கப்புறமா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டு, என்னங்க இன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்திங்களா அப்படின்றாங்க. மதி நீ சாப்பிட்றியா அப்படின்றாங்க. என்ன இதுக்கப்புறம் தானே சமைக்கணும், நைட்டுக்கு தானே, நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் விடு அப்படின்றாங்க. மதி இருக்கட்டும் இந்தா ஸ்வீட் சாப்பிடுவா அப்படின்னு முதல்ல சரின்ட்டு பாயாசம் ஊற்றிட்டு வந்து கொடுக்குறாங்க, கேசரி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு ஏதோ ஸ்வீட் வந்து ரசகுல்லா மாதிரி செஞ்சுருக்காங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. என்ன இங்கே இதெல்லாம் எப்போ செஞ்சீங்க அப்படின்றாங்க. நீ போனதுக்கப்புறம் தான் அப்படின்றாங்க. இல்லையே கிச்சனே கமகமன்னு இருக்கு, இது மட்டும்தானா இன்னும் இருக்கா அப்படின்றாங்க. இன்னும் வடை இருக்குது, போண்டா இருக்குது, சாப்பிட்றியா அப்படின்றாங்க. என்னங்க நீங்கள் போனதுலேருந்து ஸ்வீட்டும் வடை போண்டாவும் செஞ்சுட்டு இருந்தீங்களா அப்படின்றாங்க. ஆமாம் மதியம் அதோடு சேர்ந்து மதியம் லஞ்சு சமைக்கணும்ல அதான் அப்படின்றாங்க. சுரேஷ்க்கு அவருக்கு எல்லாருக்கும் பேக் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்றாங்க. அப்போது இன்றைக்கும் சாதாரணமான நாள் மாதிரி விருந்து சமைச்சிருக்கீங்க, உங்கள் பிறந்தநாள் அன்றைக்கி சமைச்சிருக்கீங்க, எல்லாம் சரிதான், ஆனால் எதுக்கு இவ்வளோ ரிஸ்க்கு, கம்மியாக செஞ்சுருக்கலாம்ல, சாம்பாரும் சாதமும் வச்சுட்டு ரசம் வச்சிங்க, கூட்டு, அவ்வளோதான், ஒரு வடை இல்லைன்னா அவ்வளோதான், விட வேண்டியது தானே, இதுக்கு எதுக்குங்க இவ்வளோவோ அப்படின்றாங்க. மதி இந்த மாதிரி குறை சொல்லிகிட்ருக்காம முதல்ல சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்றாங்க. இல்லைங்க முதல்ல நீங்கள் எத்தனை ஐட்டம் செஞ்சுருக்கீங்கன்றத நான் பார்க்கணுன்னு ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா நிறைய டிஷ் சமைச்சிருக்காங்க. இதெல்லாம் நான் போனதுலேருந்தே அப்போ ரெஸ்ட் எடுக்காமல் செஞ்சிட்ருக்கீங்க, சாப்பாடும் கண்டி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க, இதில் டைம் முடிஞ்சு போச்சு, அப்போ நீங்கள் எங்கே ரெஸ்ட் எடுத்துருக்க போகிறீங்க, இன்றைக்கி கூட நீங்கள் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கணுமா, ஏங்க இப்படி பண்ணுறீங்கன்னு இங்கே நம்ம மலர்கிட்ட வந்து மதி பேசிகிட்ருக்காங்க. வேலையை முடிச்சுட்டு சுரேஷும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாக்கியராஜும் வீட்டுக்கு வரலான்னு கிளம்புறாரு. அவர் ஏற்கனவே நிறைய கடன் வாங்கிறதுனால வட்டி கட்டலை அப்படின்னா அவருடைய வண்டியை எடுத்துகிட்டு போகிறேன்னு கடங்காரர் வந்து பேங்க் வாசல்லே நின்று பாக்கியராஜுக்கிட்ட பேசிகிட்ருக்காங்க. பாக்கியராஜ் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, நிறைய வந்து செலவாயிடுச்சு, இந்த மாதம் சம்பளம் வந்த உடனே கொடுத்துட்றேன்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனால் இன்றைக்கின்ற நேரத்தில் அவர் வண்டியை எடுத்துகிட்டு போகிறேன், நீ காசை கொடுத்துட்டு வண்டியை வந்து வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த வண்டியில் தான் மலரை வெளியில் கூட்டிகிட்டு போய் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும்னு பாக்கியராஜ் ஆசைப்பட்டார். அது நடக்கலன்னு உடனே ரொம்ப மனசு உடைஞ்சு போய் வந்துட்டுருக்காரு. லேட் ஆகிட்டே இருக்குது, இங்கே இருக்க மதியம் வந்து பார்த்திங்க அப்படிங்களா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேக் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்த உடனே இதெல்லாம் எதுக்கு மதியம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ப்ளீஸுங்க உங்களுக்கு பர்த்டே இல்லை, சின்னதாக கேக் கட் பண்ணி செலிப்ரேஷன் பண்ணலாமே அப்படின்னு கேக் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. பாப்பாவும் எப்போ வெட்டுவோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. டேடி இன்னும் வரல, டேடி வந்துட்டோன்றாங்க. நீங்கள் வேணால் கால் பண்ணி கேட்டு பாருங்கள் அப்படின்றாங்க. ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க, எடுக்கவே இல்லை. சரி நேரம் ஆகிட்டே இருக்குது, எல்லோரும் தூங்க போயிடுவாங்க, கேக் கட் பண்ணிடலாம் அப்படின்றாங்க. சரின்னு அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி வாங்கன்னு குழந்தை போய் எல்லோரையும் கூட்டிகிட்டு வராங்க. சுரேஷ், சித்தார்த் இல்லாதனால ஸ்ருதி எல்லாருமே வந்ததுக்கப்புறமா கேக்கு பார்த்துட்டு அவருடைய அத்தையும் மாமாவும் என்னது இது சின்ன பிள்ளைத்தனமாக கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு அப்படின்றாங்க. இதெல்லாம் உடம்புக்கு கேடு இல்லையா, இப்போல்லாம் எங்கே போச்சு இவளுடைய நியாயம், உடம்புக்கு நல்லது சத்தான பொருள் இப்போ இல்லையா அப்படின்னு அவங்களோட அத்தை கேட்குறாங்க. அத்தை என்னைக்காச்சும் ஒரு நாள் தானே அத்தை அப்படின்னு மலர் சொல்லிகிட்ருக்காங்க. என்னவோ அப்படின்னு அவருடைய மாமாவும் சொல்லிவிட்டு அங்கே உட்காந்துட்ருக்காங்க. சரி நீங்கள் கட் பண்ணுங்கள், கேக் கட் பண்ணி செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. ஏண்டி பாக்கியராஜ் வரலையா இன்னும் அப்படின்றாங்க. இல்லை அத்தை அவருக்கு ஏதோ பேங்க்கில் வேலை இருக்க போல இருக்குது, ஃபோன் பண்ணால் எடுக்கவே இல்லை அத்தை அப்படின்னுட்ருக்காங்க. புருஷன் வந்தால் என்ன வரலன்னா என்ன, நீ கேக் கட் பண்ணி ஜாலியாக கொண்டாடணும் அப்படி தானே அப்படின்றாங்க. இல்லை அத்தை அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு மலர் சொல்லிட்டாங்க. அவருக்கு கால் பண்ணி பார்த்தாச்சு எடுக்கலை, இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் நீங்கள் எல்லோரும் தூங்க போடுவீங்க, அப்புறம் அவங்களுக்கு பர்த்டேவே முடிஞ்சிடும், அவர் ஒர்க்கை முடிச்சுட்டு
முடிச்சுட்டு வரும்போது பொறுமையாக வரட்டும், அதான் நம்ம வீட்டில் எல்லோரும் இருக்கல, சும்மா ஒரு ஜாலிக்காக தானே, கேக் கட் பண்ணால் ஒன்றும் தப்பு இல்லைன்னு கேக் கட் பண்ணிகிட்ருக்காங்க. பாப்பாவுமே எப்படா கேக் வெட்டுவோன்னு ஆர்வமாக இருந்ததுனால சரி வெட்டுங்க அப்படின்னு அவருடைய மாமா சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணிவிட்டு ஸோ பாப்பாவுக்கு அப்புறம் மதிக்கு, சுரேஷ்க்கு, அவங்களோட அத்தை மாவுக்கு எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. அவங்களும் கேக்கில் சாப்பிடுறாங்க. அப்புறம் நைட்டு வந்து டின்னருக்கும் வந்து சமைச்சிருக்காங்க சப்பாத்தி, ஸோ குருமா இதெல்லாம் வந்து அவங்களும் நைட்டும் சாப்பிட்டுட்டு போயிட்டு தூங்க போய்ட்றாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இங்கே பாக்கியராஜ் இன்னும் வரவே இல்லை. வெளியில் வந்து மலர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. மதியம் அப்படி இப்படின்னு அந்தந்த வேலையை செஞ்சுட்டு ரூம்குள்ளேருந்து வெளியே வந்து பார்க்குறாங்க. மலர் வெளியே உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்ததும் என்னாச்சு, ஏன் இங்கே உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்றாங்க. அவர் இன்னும் வரலை, என்னன்னு தெரியல, ஃபோனையும் எடுக்கலை, அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எப்பயுமே சீக்கிரம் வந்துடுவார் அப்படின்றாங்க. ஏதாச்சும் முக்கியமாக வேலை இருந்திருக்கோம், வந்துடுவார், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு மதியம் உட்காந்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் மதி, இந்த மாதிரியெல்லாம் இது வரைக்கும் ரொம்ப நாள் ஆச்சு கேக் கட் பண்ணியே, நீ முதல் டைம் கேக் கட் பண்ணியிருக்க, எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸிங்காக இருக்குது, சந்தோஷமாக இருக்குன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதில் என்னங்க இருக்குது, சின்னதாக ஒரு கேக் கட் பண்ணோம், இதில் எவ்வளோ சந்தோஷம் கிடச்சிருக்கு, அந்த சந்தோஷத்தில் தான் நம்ம மிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்றும் இல்லை, இது எங்களுக்கு செய்யணும்னு தோணுச்சு, அதான் செஞ்சேன்னு உட்காந்து பேசிகிட்ருக்கவும், சரி பாப்பா தூங்கிட்டாளா அப்படின்றாங்க. இன்னும் இல்லை, அத்தை ரூமில் விளையாடிட்டுருக்கா அப்படின்றாங்க. சரி அவருக்கு கால் பண்ணுங்கள், லேட் ஆகுதில்ல, பாப்பாவை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வெளியில் போயிட்டு வருவீங்க அப்படின்னுட்டுருக்காங்க. ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க, எடுக்கிறதே கிடையாது பாக்கியராஜ். ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.